சமீப காலமாக சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட், இவர் வந்து பார்க்க உதயநிதி ஸ்டாலின் அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இதனால என்னடா உங்களுக்கு பிரச்சனை? சயின்டிஃபிக் ரீதியாக வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு. 7 நபர்கள் வந்து ஒரே மாதிரி வந்து ஒரே ஃபேஸ் சிம்பாலிஸோடு இருக்காங்க அப்படின்னு சயின்டிஃபிக் ரீதியாகவே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. இவனுங்களுக்கு ஒரு வீடியோ வந்து கிடச்சிருச்சு. இந்த வீடியோவை வச்சுக்கிட்டு ஒரு தமிழக முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் இவங்களுடைய பேரை எப்படி கெடுக்கணுமோ கெடுக்கிறானுங்க. அந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணணும், ஒரு கட்சியை விமர்சனம் பண்ணணும், ஒரு கட்சி தலைவரை விமர்சனம் பண்ணணும்னா அவங்களுடைய கொள்கைகளை பற்றி விமர்சனம் பண்ணலாம், அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்களை பற்றி விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இவனுங்க எவ்வளோ கீழே இறங்கி ஒரு விமர்சனம், ஒரு கட்சி அரசியல் பண்ணுறாங்கன்னு பாருங்க. தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர் வந்து ஸ்டாலினோட பையன், இதெல்லாம் தாண்டி அவங்களும் மனுஷங்க தானே. இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட மனசு வலிக்குமா வலிக்காதா? உடனே ஆரம்பிச்சிடுவானுங்க. என்ன தெரியுமா கமெண்ட் பாக்ஸில், என்னடா தம்பி நீ வந்து திமுகவா, நீ வந்து உன் குடும்பமே கூத்தாடியான்னு என்னுடைய ஃபேமிலி இழுத்து வந்து பேசுவானுங்க. இந்த மாதிரி தற்கூறிங்களெல்லாம், இந்த மாதிரி மற்றவங்களோட கேரக்டர், ஒருத்தங்க கேரக்டரை வந்து டெமாலிஷ் பண்ணுறானுங்க. பிடிக்கலையா அவங்களோட ஒழுக்கத்தை பற்றி விமர்சனம் பண்ண, அவங்களுடைய கேரக்டரை வந்து நாசமாக்கு. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்களோட கேரக்டரை இழுத்து பேசுவானுங்க. இவனுங்களை மாதிரி ஆளுங்க தான் சமூகத்துக்கு ரொம்ப டேஞ்சரானவனுங்க. இவனுங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவன், இந்த மாதிரி மீம்ஸ்லாம் பண்ணி பேரை கெடுக்கிறவன் எல்லாருமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி, சிஎம் சார் ஆக்ஷன் எடுங்க சார்.